ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் 6 ஃபஸ்ட் டேர்மில் பால்ட்டில் இருக்க உங்களுக்கு தெரியுமா அது எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதியாகும். அதாவது குறைவான மழை பொழியும் பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சால்மர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிக மழை பொழியும் பகுதி பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் உள்ள மவுசின்ராம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையின்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ்மொழி அறிவிக்கப்பட்டது. தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருதம் 2005ஆம் ஆண்டும், தெலுங்கு மற்றும் கன்னடம் 2008ஆம் ஆண்டும், மலையாளம் 2013ஆம் ஆண்டும், ஒரியா 2016ஆம் ஆண்டும் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டன. அதாவது இது வந்து நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த உங்களுக்கு தெரியுமா? ஸோ எத்தனை மொழிகள் வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? 22 மொழிகள். 2004 வந்து எந்த மொழியை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க? தமிழ்மொழி. தற்போது 6 மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா 2005, தெலுங்கு மற்றும் கன்னடம் வந்து 2008, மலையாளம் வந்து 2013, ஒரியா 2016. இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் 2011 கணக்கெடுப்பின்படி இந்தி பார்த்தீங்கன்னா 43.63%, வங்காளம் வந்து 8.30%, தெலுங்கு 6.93%, மராத்தி 7.09%, தமிழ் 5.89%. அதாவது அதிகமாக எந்த மொழி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தி. ஸோ 43.63%, தமிழ் பார்த்தீங்கன்னா 5.89%. இந்திய நாட்டுப்புற நடனங்கள் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். அதாவது தமிழ்நாட்டில் என்னென்னலாம் ஃபேமஸான டான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். கேரளா பார்த்தீங்கன்னா தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாப் பார்த்தீங்கன்னா பாங்க்ரா. குஜராத் பார்த்தீங்கன்னா கார்பா, தாண்டியா. ராஜஸ்தான் வந்து கல்பேலியா, கூபர். உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா ராசலீலா. உத்தரகாண்ட் வந்து சோலியா. அசாம் பார்த்தீங்கன்னா பிஹு. அதாவது கேரளா வந்து தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாப்னா பாங்க்ரா. குஜராத் வந்து கார்பா, தாண்டியா. ராஜஸ்தான் கல்பேலியா, கூபர். உத்தரப்பிரதேசம் ராசலீலா. உத்தரகாண்ட் வந்து சோலியா. அசாம் பார்த்தீங்கன்னா பிஹு. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது. இச்சொற்றொடர் ஆனது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு தெரியுமா? இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு. அந்த சொற்றொடர் வந்து எதில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில். அதை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு. இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்றாசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். அதாவது இதுவுமே கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்றாசிரியர் V.A. ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார். இன நிறவெறிக்கு முடிவு. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறிக்கு முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் உலகளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார். அதாவது தென்னாப்பிரிக்காவில் இன நிறவெறிக்கு முடிவு கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. இவர் வந்து 27 ஆண்டுகள் வந்து சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலை ஆனார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார்.
டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். இவர் இந்திய சட்ட நிபுணராகவும், பொருளாதார நிபுணராகவும், அரசியல்வாதியாகவும், சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். இவர் 1915 எம்.ஏ. பட்டத்தை பெற்றார். பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தை பெற்றார். அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் பெற்றிருந்தார். இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழுவின் தலைவராக இருந்தார். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார். இவரது மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதாவது B.R. அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். இவர் பார்த்தீங்கன்னா இந்திய சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி. 1915 பார்த்தீங்கன்னா எம்.ஏ. பட்டம், 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டம், அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் DSc பட்டத்தையும் பெற்றிருந்தார். இவர் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவுக்குழுவோட தலைவராக இருந்திருக்காங்க. இதெல்லாம் TNPSசியில் கேட்டிருக்காங்க. பாபா சாஹேப்பும் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர், இதுவுமே கொஷின் வந்திருக்கு. இவரது மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. இதில் இருக்க ஒவ்வொரு லைன்ஸுமே TNPSசியில் கொஷினாக கேட்டிருக்காங்க. எழுத்தறிவு விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு. கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா அதிகமான எழுத்தறிவு விகிதம் 92.14%. தருமபுரி பார்த்தீங்கன்னா 64.71%. குறைவான எழுத்தறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா தருமபுரி 64.71%. அதிகமாக இருக்கிறது கன்னியாகுமரி 92.14%. பாலின விகிதம்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில் 1041, தருமபுரி பார்த்தீங்கன்னா 946. அதாவது தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களின் எண்ணிக்கை தான் பாலின விகிதம். நீலகிரி பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 1041 பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ தருமபுரி பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 946 ஆண்கள் தான் இருக்கிறாங்க. இந்திய அரசமைப்பு. இந்திய மக்களாகிய நாம் உறுதியான ஒருமனதான தீர்மானத்துடன் இந்தியாவை இறையாண்மை மிக்க மக்களாட்சி, சமதர்ம, மதசார்பற்ற குடியரசாக உருவாக்குகிறோம். மேலும் இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்குமான வகையில் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியையும் சுதந்திரமான முறையில் வெளிப்பாடு, நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் வழிபாடு ஆகியவற்றுடன் தகுதி மற்றும் வாய்ப்புகளில் அனைவருக்கும் சமத்துவம், மக்களிடையே சகோதரத்துவம் மற்றும் தனிமனித மாண்பையும் வளர்ப்பதுடன் நாட்டின் ஒற்றுமையை ஓங்க செய்வதற்கு அரசமைப்பு நிர்ணய சபையில் 1949 நவம்பர் 26ஆம் நாளில் ஏற்றுக்கொண்டு இயற்றி இந்த அரசமைப்பினை எங்களுக்காக நாங்களே அளிக்கின்றோம். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய மக்களாகிய நாம், இந்திய அரசியலமைப்பு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே எப்படி ஆரம்பிக்குன்னு பார்த்தோன்னா இந்திய மக்களாகிய நாம். இது நமக்கு TNPSC கொஷினில் கேட்டிருக்காங்க. இறையாண்மை மிக்க மக்களாட்சி, சமதர்ம மதசார்பற்ற குடியரசு. இதில் ஆர்டரை மாற்றி கொடுத்துட்டு உங்களுக்கு கரெக்டான ஆர்டரை கேட்பாங்க. ஸோ இறையாண்மை மிக்க மக்களாட்சி, சமதர்ம மதசார்பற்ற குடியரசு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் இந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26. டாக்டர் APJ அப்துல் கலாம். அவுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார். இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார். இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அன்புடன் நினைவு கூறப்படுகின்றார். அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் பிறந்தாங்க. 11வது குடியரசுத் தலைவர். இவர் மக்களின் குடியரசுத் தலைவர் என்று அன்புடன் நினைவு கூறப்படுகிறார். இவர் ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பினையும், திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பினையும் முடித்தார். சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தார். அதாவது ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பு, திருச்சியில் திருச்சியில் காலேஜ் முடிச்சிருப்பாங்க.
சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தார். இளமை காலத்தில் அப்துல் கலாமின் குடும்பம் வறுமையில் வாடியது. எனவே தனது குடும்பத்திற்கு உதவியாக செய்தித்தாள்களை விற்பனை செய்தார். அதாவது செய்தித்தாள்கள்லாம் விற்பனை செஞ்சாங்க. ஏன்னா அவங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில் வாடியதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா 1997 உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். அதாவது இந்தியாவிலே மிக உயர்ந்த விருது வந்து பாரத ரத்னா. அது வந்து 1997 வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் புகழ்பெற்றவை வந்து இந்தியா 2020, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா 2020, அதுக்கப்புறம் அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. அவரது சிறந்த பணியால் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். ஸோ ராமேஸ்வரத்தில் படித்து பிறந்திருப்பாங்க. அங்கே தான் ஸ்கூலிங்கை முடிப்பாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வந்து திருச்சி, சென்னையிலலாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ குடும்பம் வந்து வறுமையில் வாடியதால் இவர் வந்து நியூஸ் பேப்பர்லாம் சேல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1997 வந்து பாரத ரத்னா விருது. என்னென்ன நூல் வந்து ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அக்னி சிறகுகள், இந்தியா 2020, எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். அவரது தாயார் சதுரங்க விளையாட்டில் ஆர்வம் அதிகம் கொண்டிருந்தபடியால் ஆனந்திற்கும் 5 வயதிலேயே சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்தார். அதுவே அவரது எதிர்கால வாழ்க்கையில் சதுரங்க வீரராக திகழ அடிப்படையாக அமைந்தது. சென்னையில் பிறந்திருப்பாங்க விஸ்வநாதன் ஆனந்த். அவங்க அம்மா வந்து சதுரங்க விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருந்ததால் அவங்க பிள்ளைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் அவர் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு சதுரங்க வீரராக திகழ அடிப்படையாக அமைந்தது. ஆனந்த் வந்து 2000, 2007, 2008, 2010, 2012 ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளங்கினார். ஸோ இந்தந்த வருஷத்துலலாம் உலக சாம்பியனாக விளங்கினார். தனது 14வது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றார். அதாவது 14வது வயதில் உலக இளையவர் சதுரங்க போட்டியில் வந்து சாம்பியன் பட்டம் வென்றார். 1988 ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அதாவது 1988 வந்து இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் ஆனார். நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை 1991, 92 பெற்ற முதல் வீரர். அதாவது விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை 1991, 92 பெற்ற முதல் வீரர். 2007 ஆண்டில் நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை வந்து பெற்றார். செல்வி சே. இளவழகி சென்னை வியாசர்பாடி பகுதியில் உள்ள ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் ஆவார். இவரது தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 2008 ஆண்டில் பிரான்சின் கேனஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றார். அதாவது சென்னை வியாசர்பாடி பகுதியில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். இவரது தந்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 2008 ஆண்டில் பிரான்சின் கேனஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டிகளில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டத்தை வென்றார். அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான ரேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். திரு மாரியப்பன் தங்கவேலு மாரியப்பன் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் பிறந்தார். இவரது தாயார் தனிநபராக இருந்து செங்கல் சூளையில் வேலை செய்தும் காய்கறிகள் விற்பனை செய்தும் நாள் ஒன்றுக்கு 100 ஊதியம் பெற்று இவரை வளர்த்தார். இவருக்கு விபத்தின் காரணமாக வலது காலில் நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டது. இத்தகைய பின்னடைவு இருந்த போதும் பள்ளி கல்வியினை முடித்தார். இவர் நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை என கூறுகிறார். 2016 ஆண்டு ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். அதாவது மாரியப்பன் வந்து சேலம் மாவட்டத்தில் பிறந்தார். இவங்க தாயார் வந்து செங்கல் சூளையிலும் காய்கறிகள் விற்றும் 100 ஊதியம் ஒரு நாளைக்கு பெற்றாங்க. இவருக்கு வந்து விபத்து காரணமாக வலது கால் வந்து நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டது. இருந்தாலும் அவர் வந்து 2016 ஆண்டு ரியோ பாராலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார்.
ஓகே, இவ்வளோதான் இந்த ஸ்டாண்டர்ட் 6 ஃபர்ஸ்ட் டேர்மோட பாலிட்டி. ஓகே.